ஜனவரி மாசம் கல்யாணம் பண்றோம். கல்யாணம் பண்ணது நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய புகைப்படம் எல்லாம் வந்துச்சு, வீடியோ எல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் இவங்க கிட்னி மோசடியில இவங்க தெரியாதவங்க விஜய் அண்ணனை பேசும்போது எப்படி தெரியுது இவங்க? ஆர்கே நகர்மணி ஜூலி அவர்களை நம்ம எங்க பார்த்தோம், எப்படி பார்த்தோம்? ஜல்லிக்கட்டுல பார்த்தோம். அதுக்கு முன்னாடி அவங்க யாரு, எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. சோ அதுவும் ஜல்லிக்கட்டுல எப்படி நமக்கு தெரிய வந்தது ஜூலி அவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் அடி வாங்கி மெதி வாங்கி போராடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க மட்டும் நமக்கு எப்படி தெரிய வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, யாரோ ஒருத்தர் அது செட்டிங்கா வந்தாலா இல்ல செட் பண்ணி வந்தாலான்னு தெரியல, அங்க ஆயிரக்கணக்கான மத்தியில இவங்க அதாவது ஜூலி அவர்கள் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருந்தாங்க போராடல. அதான் சொல்றேன், போராடினவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால இவங்க மட்டும் போராடினாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. சோ அதனால வந்து அந்த செட்டிங்கா வந்தால வந்து இவங்க கத்திக்கிட்டு இருந்த இந்த ஜூலி அவர்களை கரெக்டா போக்கஸ் பண்ணி வைரல் பண்ணி விட்டாரு. அவ்வளவுதான், அப்படிதான் தெரியும். மத்தபடி ஜல்லிக்கட்டு போராளி எல்லாம் கிடையவே கிடையாது. சோ அதனால நான் என்ன சொல்லுவேன்னாக்கா, ஜல்லிக்கட்டுல பார்த்த அந்த ஜூலி அவர்களை இந்த பிக் பாஸுக்கு போறதுக்கு நடுவுல எங்க போனாங்க? அப்பெல்லாம் ஏன் வந்து குரல் கொடுக்கல? அப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு வா பாத்துக்கலாம்னு சொல்லல? அப்பெல்லாம் எந்த தப்பு நடக்கலையா தமிழ்நாட்டுல? அதுக்கு அடுத்தது பிக் பாஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நடக்கலையா? அப்பெல்லாம் ஏன் வந்து வானா பாத்துக்கலாம் அப்படின்னா ஏன் வந்து குரல் கொடுக்கல? அப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலையா? சொல்லுங்க. சோ நீங்க கொடுத்த காசுக்கு உங்க உழைப்பு நீங்க போடுறீங்க, உங்க கட்சிக்கு இல்லைன்னு சொல்ல. பட் ஆனா தப்பா போட்டீங்க அப்படின்னாக்கா எங்களை மாதிரி ஆளுங்க தவறாம தக்க பதிலடி தளபதி விஜயண்ணன் சார்பாக நாங்க கொடுப்போம்.